ஈரானின் மாரடைப்பு ஆயுதம் அச்சத்தில் எதிரி நாடுகள், வெளியேறும் யுஎஸ் போர்க்கப்பல். ஈரான் மாரடைப்பு ஆயுதம் தொடர்பாக எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து அந்த ஆயுதம் தொடர்பான யூகங்களை நிபுணர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். தற்போதைய தகவலின்படி அது ஹூட் ராக்கெட் டார்பிடோவாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. அமெரிக்க இஸ்ரேல் இடையே நடைபெற்ற போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதை ஈரான் புறக்கணித்திருக்கிறது. இதற்கிடையில் உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடைபெறும் ஹர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் ஈரானும் தங்கள் கட்டுப்பாட்டை நிலைநாட்டும் போட்டியில் கப்பல்களை குறிவைத்தும் கைப்பற்றியும் அச்சுறுத்தி வருகின்றன. இதனால் உலகளவில் எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்காவுக்கு 3 நிபந்தனைகளை முன்வைத்தது. ஆனால் அதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் மீண்டும் போர் நிகழ வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிரான போரில் ஒரு புதிய ஆயுதத்தை பயன்படுத்தப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து ஈரானின் கடற்படை தளபதி பேசும்போது, அந்த ஆயுதத்தை கண்டு எதிரி படைகள் மிகுந்த அச்சம் கொண்டக்கூடும் என்றும் அது அவர்களுக்கு மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இப்படி எச்சரிக்கை விடுத்திருப்பதை தொடர்ந்து அந்த ஆயுதம் தொடர்பான யூகங்கள் நிபுணர்கள் ஆராய்ந்து வருகின்றன. தற்போதைய தகவலின்படி அது ஹூட் ராக்கெட் டார்பிடோவாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஹூட் ராக்கெட் டார்பிடோ என்பது உலகின் அதிவேக நீருக்கடியில் தாக்கும் ஆயுதங்களில் ஒன்று என ஈரான் உரிமை கோரியுள்ளது. பாரசீக மொழியில் ஹூட் என்றால் திமிங்கலம் என்று பொருள். உண்மையில் சூப்பர் கேவிடேட்டிங் டார்பிடோ எனப்படும் ஆயுதத்தை கொண்டுள்ள ரஷ்யாவிற்கு பிறகு ஈரான் 2வது நாடாகும். ஈரானின் ஹூட் டார்பிடோ நீருக்கடியில் 360 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தை எட்டும் என்று அந்த நாடு கூறுகிறது. அதாவது 200 கிலோகிராமுக்கும் அதிகமான எடையுள்ள உயர் வெடிமருந்து போர்க்குண்டை சுமந்து செல்லும் அதன் திறன்தான் ஹூட்டை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. சாதாரண ஆயுதத்தை போல் நீரை கிழித்து செல்வதற்கு பதிலாக தன்னை சுற்றி ஒரு வாயு குமிழியை உருவாக்கி அடிப்படையில் கடலை ஒரு அதிவேக ஓடுபாதையாக மாற்றுகிறது. இது சாராம்சத்தில் ஏவி விட்டு மறைந்துவிடும் ஒரு ஏவுகணையாகும். எனினும் ஈரானின் ஹூட் வெறும் 15 கிலோமீட்டர் வரம்பை மட்டுமே கொண்டுள்ளன. இதனால் எதிர்நாட்டு கப்பலை வீழ்த்த ஈரான் கப்பல் இறங்கி செல்ல வேண்டும். ஆனால் இதை கொண்டு செல்வது என்பது ஈரானுக்கு சாத்தியமற்றது. காரணம், அங்கே அமெரிக்க கப்பல்கள் ஈரானின் நடவடிக்கையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றன. அதே நேரத்தில் போர்க்களத்தில் ஆச்சரியமூட்டும் தாக்குதலை நடத்துவதில் ஈரான் பயிர் பெற்றது என்பதால் அதன் ரகசியம் வெளியில் தெரியவதில்லை. இந்த ஆயுதத்தை அது தன்னுடைய ஹர்முஸ் நீரிணை பகுதியிலிருந்து பதுங்கி தாக்கலாம் என்பதே பலருடைய யூகமாக இருக்கிறது. இதன் காரணமாகவே அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் ஹர்முஸ் பகுதியை தவிர்த்து சற்று தொலைவில் இருந்தே செயல்பட்டு வருகின்றன. ஒருவேளை ஈரானின் ஹூட் USS ஆப்ரஹாம் லிங்கன் உள்ளிட்ட கப்பல்களை தாக்க முடியாது என்று கூறப்படுகிறது. காரணம் அதன் கட்டமைப்புகள். எனினும் ஈரான் அதை தாக்கும் பட்சத்தில் அது பெரிய விளைவுகளை சந்திக்கும் என கூறப்படுகிறது. இன்னொரு புறம் ஈரான் ஹூட்டைத்தான் செயல்படுத்தப் போகிறதா என்பது குறித்த விவரங்களும் தெரியவில்லை. அதே நேரத்தில் ஈரானின் இந்த ரகசிய ஆயுதம் குறித்து அமெரிக்காவே அஞ்சுகிறது என கூறப்படுகிறது. முன்னதாக உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மீண்டும் அமெரிக்கா செல்கிறது. மத்திய தரைக்கடல் ஈரான் போர் தொடங்கிய ஆரம்ப நாட்களில் பங்கேற்ற இந்த கப்பல் பின்னர் சூயஸ் கால்வாய் வழியாக சென்று மார்ச் மாத தொடக்கத்தில் செங்கடலுக்குள் நுழைந்தது. இருப்பினும் இது எதிர்பாராத தீ விபத்தை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது.